என்னங்க காலையிலேருந்து ஒரே மிரட்டலாக இருக்குல்ல? தம்பி போடுறா லைட்டை. எப்படி இன்றைக்கி ஃபுல்லாக விசில் சத்தம் தான் தமிழ்நாட்டில் பறக்குது. ஆச்சரியமாக இருக்குது. தற்குறிஸ்ன்னு சொன்னவங்களுக்கு நாங்கள் ஒரு ஆச்சரிய குறிஸ்ன்னு நிரூபிச்சிருக்காங்க தாவைக்கவினர். இன்றைக்கி உண்மையிலேயே ஒரு மிக முக்கியமான சரித்திர நாளாக அமைஞ்சிருக்கு. தமிழ்நாட்டு அரசியலையே ஒட்டு மொத்தமாக மாற்றக்கூடிய ஒரு சம்பவங்கிறது நிகழ்ந்திருக்கு. இந்த எலெக்ஷன் ரிசல்ட்டை எப்படியாவது ஃபுல்லாக முடிஞ்சதுக்கப்புறமா கம்ப்ளீட்டாக டேட்டாவோட உங்களோட பேசலான்ட்டு இருந்தேன். பார்த்தா இன்ன வரைக்கும் முடியல. இந்த வீடியோ நாங்கள் ஒரு 5:30 மணிக்கு ஷூட் பண்ணுறோம். இப்போ வரைக்கும் தெளிவான முடிவுகள் அப்படிங்கிறது பல இடங்களில் கிடைக்கல. நிறைய இடங்களில் ரிசல்ட்டை சொல்லிட்டாங்க. ஒரு 30 இடம் கிட்ட நமக்கு ரிசல்ட் கிடச்சிருக்கு. ஆனாலும் இன்னும் பல இடங்களில் ரிசல்ட் அனௌன்ஸ் பண்ணல. ரவுண்ட்ஸ் எண்ணிக்கிட்டே இருக்காங்க. இவ்வளோ லேட்டாக எலெக்ஷன் ரிசல்ட் போய்கிட்டு இருக்கிறது ரொம்ப நாள் கழித்து இப்போ தான் இந்த மாதிரியான ஒரு தேர்தலில் நடந்துக்கிட்டு இருக்கு. இப்போ வரைக்கும் இருக்கக்கூடிய ரிசல்ட் என்ன, இதோடைய பேட்டர்ன் எப்படி போயிட்டுருக்கு, என்ன நடந்திருக்கு அப்படிங்கிறத குயிக்காக கொஞ்சம் வேகமாக எல்லாத்தையும் அனலைஸ் பண்ணிடலாம். டீட்டெயிலான ஒரு வீடியோங்கிறது கம்ப்ளீட் ரிசல்ட் வந்ததுக்கப்புறமா முழுசாக பார்த்துட்டு கம்ப்ளீட் டேட்டா அனலிட்டிக்ஸோடு நம்ம பேசுவோம். இப்போது என்ன மாதிரியான பேட்டர்ன் போயிட்டுருக்கு, என்ன நடந்துக்கிட்டு இருக்குது அப்படிங்கிறத நம்ம பார்த்துடலாம் வாங்க. திரு செங்கோட்டையன் அவர்கள்கிட்ட இன்றைக்கி தேர்தலுடைய வாக்கு எண்ணிக்கைக்கு முன்னாடி பத்திரிகையாளர்கள் கேள்வி கேட்டிருந்தாங்க. அப்போது அவர் சொன்ன பதில் ஒரு பெரிய அளவுக்கான ஒரு மிராக்கிளுங்கிறது நடக்க போகுது. அந்த மிராக்கிள் தான் விஜய். தமிழ்நாட்டில் அப்படி ஒரு அதிசயம் நடக்க போகுது அப்படின்னு சொல்லியிருந்தார். அவர் ஏதோ விளையாட்டுக்கு சொல்லிட்டு இருக்காருங்கிற மாதிரி தான் எல்லாருமே அவரை கிண்டல் பண்ணாங்க. ஆனால் இன்றைக்கி உண்மையிலேயே அப்படி ஒரு மிராக்கிள் அப்படிங்கிறது தமிழ்நாட்டில் நடந்திருக்கு. தாவேக்கா ஒரு மிகப்பெரிய பேரலையாகவே எல்லா கட்சியுமே காலி பண்ணியிருக்காங்க. எல்லாருடைய ப்ரெடிக்ஷன்ஸ், எல்லாருடைய எண்ணம் எல்லாமே இதில் உடஞ்சி போயிருக்கு. ஏன் நாம் ரீசெண்டாக வீடியோ போட்டப்போ கூட தாவேக்காவுக்கு ஒரு 10 தொகுதிகள் ஜெயிப்பாங்க ஒரு எதிர்பார்ப்போடு தான் நம்ம வீடியோவை போட்டிருந்தோம். ஆனால் இன்றைக்கி தனிப்பெரும் கட்சியாக வளர்ந்துருக்காங்க. முதல்ல காலையில் தபால் வாக்கெடுப்பு நடந்த உடனேயே பெரிய ஷாக்குங்க. அது வரைக்கும் திமுகவுக்கு தான் தபால் ஓட்டுகள் எப்போவுமே யார் முன்னிலை வாங்குவாங்கங்கிறத காட்டும். ஏன்னா அது அரசு ஊழியர்கள் அதிகமாக ஓட்டு போடக்கூடிய இடம். ஆனால் இந்த வாட்டி அரசு ஊழியர்கள்லேயே பல பேர் தாவேக்காவுக்கு ஓட்டு போட்டிருந்தாங்க. அவங்க லீடிங்கில் வந்திருந்தாங்க. அதுவே ஆச்சரியமாக இருந்துச்சு. அதுக்கப்புறமா ரிசல்ட்டெல்லாம் வித்தின் 1 hour 2 hours தாவேக்கா லீடிங்க்கு போக ஆரம்பிச்சிட்டாங்க. இப்போ வரைக்கும் நம்ம பார்த்துட்டு இருக்கிறதுலே 109 இடங்கள் தாவேக்கா முன்னிலையில் இருக்காங்க. திமுக 74 இடத்துல இருக்காங்க. அதிமுக பார்த்திங்கன்னா 51 இடத்துல இருக்காங்க. அதாவது இந்த வீடியோ ஷூட் பண்ணிகிட்டு இருக்கக்கூடிய சமயத்தில் நான் சொல்கிறேன். இந்த முன்னிலை நிலவரத்தில் எதெல்லாம் வெற்றி பெற்றிருக்காங்க அப்படின்னு பார்த்தா எலெக்ஷன் கமிஷனுடைய அனௌன்ஸ்மெண்ட் படியே கிட்டத்தட்ட 15 இடங்களில் தாவேக்கா ஜெயிச்சிருக்காங்க. 8 இடங்கள் டிஎம்கே ஜெயிச்சிருக்காங்க. ஏடிஎம்கே பார்த்திங்கன்னா 3 இடங்களில் ஜெயிச்சிருக்காங்க. மீதி இடத்துலலாம் கவுண்டிங் போயிட்டுருக்கு. அதுலேயும் பல இடங்களில் தாவேக்கா தான் அதிக அளவுக்கு முன்னிலையில் இருக்காங்க. அதனால் அவங்க தான் ஜெயிக்கிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் அதிகம். ஸோ இது ஒரு பெரிய ஷாக்கிங்கான ஒரு மூமெண்ட்டுங்க. யாருமே எதிர்பார்க்காத ஒன்று அதிமுக இல்லை திமுக தான் ஜெயிப்பாங்க. அதுலேயும் திமுக தான் இந்த முறை மறுபடியும் ஜெயிக்க போகுது அப்படின்னு எல்லாருமே எதிர்பார்த்துக்கிட்டு இருந்த சமயத்தில் ஒரு பெரிய ஷாக்கரை விஜய் தூக்கி போட்டிருக்காரு. இந்த மாதிரி எதிர்பார்க்காத சம்பவங்கள் தமிழக அரசியலில் நடந்திருக்கு. தமிழக அரசியல் மட்டும் இல்லை, நம்ம லைஃப்லையும் இதே மாதிரி நடக்கும். நம்ம லைஃப்பில் பார்த்திங்கன்னா திடீர்னு நமக்கு எதிர்பாராத விதமாக ஏதாவது ஒரு விபத்து ஏற்படலாம். அப்படி விபத்து ஏற்படுறது ஹாஸ்பிட்டலுக்கு நம்ம போகிறோம் அப்படின்னா ஹாஸ்பிட்டல் செலவு எங்கெங்கேயோ பிச்சுக்கிட்டு போவோம். ஹாஸ்பிட்டல் செலவு சமாளிக்கிறதுக்கு நகையெல்லாம் அடமானம் வைக்க வேண்டிய சூழல்லாம் வரும். அதுக்கு தான் ஹெல்த் இன்சூரன்ஸ், டேர்ம் இன்சூரன்ஸ் அப்படிங்கிறத கண்டிப்பாக எடுத்து வச்சுக்கணும் அப்படின்னு சொல்கிறேன். இன்றைக்கி நிறைய கம்பெனிஸ் இந்த மாதிரி இன்சூரன்ஸை ப்ரொவைட் பண்ணுறாங்க. எது நல்ல கம்பெனி, எது நமக்கு ஏற்றமான பாலிசி அப்படிங்கிறது ஒரு குழப்பத்தில் இருக்கலாம். அதுக்கு தான் டிஸ்கிரிப்ஷன்லேயும் கமெண்ட்லேயும் ஒரு லிங்க்குங்கிறத நான் கொடுத்துருக்கேன். அதில் போய் செக் பண்ணி பார்த்தீங்கன்னா பல கம்பெனிஸுடைய பாலிசிஸை நீங்கள் ஒரே இடத்துல உட்காந்து கம்பேர் பண்ணி பார்க்கலாம். எது உங்களுக்கு பெஸ்ட்டாக இருக்குங்கிறத நீங்களே சூஸ் பண்ணலாம். டவுட்டாக இருக்கா அவங்களுக்கே கால் பண்ணிங்கன்னா உங்களுக்கு அவங்களே எல்லாத்தையும் கிளாரிஃபை பண்ணுவாங்க. தமிழ்லேயே பேசி உங்களுக்கு கிளாரிஃபை பண்ணுவாங்க. இருந்தாலும் கன்ஃபியூஷனாக இருக்குது அப்படின்னா நீங்கள் அப்பாயின்மெண்ட் ஃபிக்ஸ் பண்ணிங்கன்னா நேரடியாக உங்கள் வீட்டுக்கே தெளிவாக எது எந்தெந்த பாலிசி உங்களுக்கு சூட் ஆகும் அப்படிங்கிற உங்களுடைய நீடை கேட்டு அதுக்கேற்ற மாதிரி அவங்களும் கைட் பண்ணுவாங்க. நீங்கள் உங்களுக்கு பெஸ்ட்டாக சூட் ஆகிற மாதிரியான ஒரு ஹெல்த் இன்சூரன்ஸும் டேர்ம் இன்சூரன்ஸும் கண்டிப்பாக எடுத்துக்க முடியும். அதுலேயும் 400 to 500 ப்ரீமியமில் நமக்கு 1 to 2 crores அளவுக்கான கவரேஜ் கொண்ட டேர்ம் இன்சூரன்ஸ் அப்படிங்கிறதெல்லாம் நமக்கு கிடைக்கும். இன்னொரு பெனிஃபிட் இருக்குது. இந்த லிங்க் மூலமாக நீங்கள் இந்த பாலிசி வாங்கும்போது டேர்ம் இன்சூரன்ஸ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 15% அளவுக்கான ப்ரீமியம் டிஸ்கவுண்ட்டில் கிடைக்கும். அதே மாதிரி ஹெல்த் இன்சூரன்ஸ் பார்த்தீங்கன்னா 25% அளவுக்கான ப்ரீமியம் டிஸ்கவுண்ட்டில் நீங்கள் ஹெல்த் இன்சூரன்ஸ் எடுத்துக்க முடியும். ஸோ இவ்வளோ பெனிஃபிட்ஸோட இருக்கக்கூடிய நம்ம ஃபேமிலியை பாதுகாக்கக்கூடிய ஹெல்த் இன்சூரன்ஸும் டேர்ம் இன்சூரன்ஸும் கண்டிப்பாக எடுத்து வச்சுக்கோங்க. அதுக்கு கீழே இருக்கக்கூடிய லிங்க்குங்கிறது கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். செக் பண்ணுங்கள். கீழே தெரியக்கூடிய QR கோடை ஸ்கேன் பண்ணி கூட நீங்கள் அதை பற்றின முழுமையான டீட்டெயில்ஸை படித்து தெரிஞ்சுக்கலாம். இன்சூரன்ஸ் இஸ் எ மஸ்ட், மறந்துடாதீங்க.
தாவேகா நிகழ்த்தியிருப்பது வந்து ஒரு வரலாற்று சாதனைங்க. இதுவரைக்கும் எந்த கட்சியும் இந்த அளவுக்கான ஒரு சாதனையை தமிழ்நாட்டில் நிகழ்த்தினதே கிடையாது. 50 ஆண்டுகளாக தமிழ்நாட்டில் திமுக, அதிமுக ஆட்சி தான் நடந்திருக்கு. இந்த 2 கட்சிகளையும் தவிர்த்து தனியாக நாங்கள் ஒரு கட்சி ஆரம்பித்து இந்த கட்சிகளுக்கு மாற்றாக நாங்கள் வந்திருக்கோம் அப்படின்னு சொன்னவங்க யாருமே இந்த அளவுக்கான ஒரு மேசிவான விக்டரியை வந்து தமிழ்நாட்டில் பதிவு பண்ணதே கிடையாது. பாமக, பாட்டாளி மக்கள் கட்சியை திரு ராமதாஸ் அவர்கள் ஆரம்பித்தப்போ இந்த 2 கட்சிகளுக்கும் மாற்றாக தன்னை வந்து நிலைநிறுத்தினார். ஆனால் இவங்க 2 பேரையும் தவிர்த்து தமிழ்நாட்டில் அரசியலே பண்ண முடியாது, இன்னொரு கட்சியால் வளரவே முடியாது அப்படின்னு சொல்லி இவங்களோடவே கூட்டணி அமைச்சார். திமுக 2ஆக பிளவுபட்ட மாதிரி பிரிஞ்சு வந்து மதிமுகன்னு ஒரு கட்சி ஆரம்பிக்கப்பட்டுச்சு. அந்த சமயத்தில் மதிமுக ஒரு புதிய கட்சியாக உருவாகும், அவங்க தான் ஆட்சி அமைக்க போகிறாங்கங்கிற மாதிரியான ஒரு எக்ஸ்பெக்டேஷன் இருந்தது. ஆனால் அதுவும் பொய்த்து போச்சு. அதுக்கப்புறம் விஜயகாந்த் தேமுதிக உருவாக்குனார். ஆனால் அவங்களும் அதுக்கப்புறமா இந்த 2 கட்சிகளோட கூட்டணி வைக்க வேண்டிய ஒரு நிலைக்கு தான் போனாங்க. இப்படி புதிய கட்சியாக நாங்கள் உருவாயிருக்கோம், இவங்களுக்கு மாற்றாக உருவாயிருக்கோன்னு வளர்ந்த எல்லா கட்சிகளும் இந்த 2 கட்சிகளோட கூட்டணி சேரக்கூடிய ஒரு நிலைமையில தான் இதுவரைக்கும் அரசியல் அப்படிங்கிறது நடந்திருக்கு தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும். ஆனால் இவங்க 2 பேருக்கும் மாற்றாக தன்னை முன்னிலைப்படுத்தி கட்சி ஆரம்பித்த 2 வருஷத்தில் சந்தித்த முதல் தேர்தல்லையே தனியாக இவ்வளோ பெரிய வெற்றியை பெற்றிருக்காங்கங்க. எந்த ஒரு கூட்டணியும் அவங்கக்கிட்ட கிடையாது. தனித்து ஒரு கட்சியாக நின்று இவ்வளவு பெரிய வெற்றி அப்படிங்கிறது அவங்களுக்கு கிடச்சிருக்கு. 30% மேலான வாக்குகளை வாங்கி இந்த 2 பெரிய கட்சிகளை தாண்டி ஒரு புதிய ஒரு பெரிய கட்சியாக தாவேகா இன்னைக்கு உருவாயிருக்கு. இதற்கு மிக முக்கியமான காரணம் ஜென்சிஸ் நிகழ்த்தி இருக்கக்கூடிய புரட்சி தான் இந்த புரட்சி. வழக்கமாக ரீசெண்ட் டைம்ஸில் ஜென்சி புரட்சிலாம் பார்த்திங்கன்னா மற்ற நாடுகளில் கலவரமாக நடந்த புரட்சியாக தான் நடந்திருக்கு. ஆனால் தமிழ்நாட்டில் அப்படி ஒரு புரட்சி நடந்திருக்கு. ஆனால் அது டெமோக்ராட்டிக்காக நடந்திருக்கு. தமிழ்நாட்டினுடைய இளைஞர்கள் தாவேகாவை தேர்ந்தெடுத்திருக்காங்க. அவங்களுடைய குரல் அவங்களுடைய குடும்பங்களையும் பிரதிபலிச்சிருக்கு. மக்களும் தாவேகாவை தேர்ந்தெடுத்திருக்காங்க. போட்டியிட்ட 2 இடத்துலையுமே பெரிய அளவுக்கான வெற்றியை வந்து பதிவு பண்ணியிருக்காரு விஜய். பெரம்பூரில் ஒரு 40,000 ஓட்டுகளுக்கு மேலான வித்தியாசத்தில் அவர் வெற்றி பெற்றிருக்காரு. திருச்சி கிழக்குலையுமே 20,000க்கும் மேற்பட்ட வித்தியாசத்தில் வந்து அவர் ஜெயிச்சிருக்காரு. அவர் மேலேயே அவருக்கு நம்பிக்கை இல்லை, அதனால தான் 2 இடத்துல நிற்கிறாங்க அப்படிலாம் வந்து நிறைய பேர் சொன்னாங்க. ஆனால் 2 இடத்துலையுமே வந்து அவர் வெற்றி பெற்றுட்டார். இது உண்மையிலே எல்லாருக்குமே ஒரு ஷாக்கிங்கான ஒரு நியூஸ் தான் அது. ஏன்னா ஒன்று திமுக ஜெயிக்கும் இல்லை அதிமுக ஜெயிக்குங்கிற எக்ஸ்பெக்டேஷனில் தான் எல்லாம் இருந்தாங்க. எனக்கு தெரிஞ்ச சர்க்கிள் வரைக்கும் நான் வந்து ஃபேஸ்புக்கு, இன்ஸ்டா இதிலெல்லாம் போஸ்ட் பார்த்த வரைக்குமே திமுக வந்து ஜெயிக்க போகுது, தாவேகா 2-3 இடத்துல ஜெயிப்பாங்க, அதுக்குன்னா எல்லோரும் வருத்தப்படாதீங்க அப்படிங்கிற மாதிரி தான் போஸ்ட்லாம் எழுதிக்கிட்டு இருந்தாங்க திமுக சைட்லேருந்து. ஆனால் ரிசல்ட்டு வந்து அப்படியே வந்து வேறு மாதிரி இருக்குங்க. வேறு மாதிரி திருப்பி போட்ட மாதிரி இருக்குது. இந்த மேப் எடுத்து பாருங்களேன். எலெக்ஷன் கமிஷனுடைய அஃபிஷியல் வெப்சைட்டில் இருக்கக்கூடிய மேப் அது. இதில் எங்கெங்கெல்லாம் பிங்க் இருக்கோ அங்கங்கெல்லாம் டிவிகே வந்து லீடிங்கில் இருக்காங்க. கிட்டத்தட்ட தமிழ்நாடு முழுக்கவுமே தாவேகாவுடைய பேரலை அப்படிங்கிறது அடிச்சிருக்கு. இந்த தேர்தலில் மக்கள் அளித்திருக்கக்கூடிய தீர்ப்பு அப்படிங்கிறது உட்கார்ந்து யோசிக்க வேண்டிய ஒன்று. இப்போ கூட நிறைய பேர் வந்து என்ன சொல்லிக்கிட்டு இருக்காங்க அப்படின்னா, இப்படி வந்து கண்மூடித்தனமாக ஓட்டு போட்டாங்க, ஒரு நடிகர் பின்னாடி போய் விழுறது தான் தமிழ்நாட்டுடைய சாபக்கேடு அப்படின்லாம் எழுதிட்டு இருக்காங்க. ஒரு நடிகர் மேலே இருந்த கவர்ச்சியில் தான் இவ்வளோ பெரிய மேசிவ் சேஞ்சுங்கிறது நடந்திருக்கு அப்படிங்கிறத ஏற்றுக்கவே முடியாது. 2 கட்சிகளும் தொடர்ந்து மாறி மாறி ஆட்சி செஞ்சுருக்காங்க. அவங்க மேலே இருந்த எதிர்ப்பு, அவங்க மேலே இருந்த ஒரு நம்பிக்கை இல்லை அப்படிங்கிற ஒரு நினைப்பு தான் இப்படி ஒரு மாற்று வேணும்னு யோசிக்க வச்சுருக்கு. அதை நோக்கி மக்களை தள்ளியிருக்கு. மாற்றம் வேணும்னு நினச்சிக்கிட்டு இருக்கிற ஒரு மக்களுக்கு மாற்றம் நான் தான் ஒருத்தர் ஸ்ட்ராங்காக வரும்போது அவரை வந்து மக்கள் வந்து தேர்ந்தெடுத்திருக்காங்க. இதை 2 கட்சிகளும் சுய பரிசோதனை செய்ய வேண்டிய இடத்துல இருக்காங்க. அதை அவங்க யோசித்து பார்க்கணும். இன்னொன்று, விஜய் அலை மட்டும்தான் அடிச்சிருக்கு, அதனால தான் இவ்வளோ பெரிய மேசிவான விக்ட்ரி அப்படிங்கிறது டிவிகேக்கு கிடச்சிருக்கு அப்படிங்கிறத நம்ம முழுசாக ஏற்றுக்கவே முடியாது. மத்தியானம் வரைக்கும் திமுக 3ஆவது இடத்துல இருந்தாங்க. முதலமைச்சர் ஸ்டாலின் அவருடைய சொந்த தொகுதியில் தோற்று போயிருக்கார். கொளத்தூரில் 3 வாட்டி கண்டினியூஸாக ஜெயித்தவர் அவர். அதே கொளத்தூரில் 4வது முறையாக அவர் போட்டியிடுறாரு, தோல்வி அடைஞ்சிருக்கார். தாவேக்கால அவரை எதிர்த்து ஜெயித்த விஎஸ் பாபு ஏற்கனவே திமுகவில் இருந்தவர். திரு ஸ்டாலின் அவர்களுக்கு பூத் ஏஜெண்ட்டாக இருந்தவர். அதுக்கப்புறமா அதிமுகவுக்கு போய் அங்கேருந்து அதுக்கப்புறமா தாவேக்காவுக்கு போய் அங்கேருந்து போட்டியிட்டு ஜெயிச்சிருக்கார். ஏன் இது ரொம்ப முக்கியமான ஒன்றுனா, இந்த தேர்தலில் பிராண்ட் ஸ்டாலின் அப்படிங்கிற இமேஜை முன்னிலைப்படுத்தி தான் திமுக வந்து தேர்தலை வந்து சந்திக்கிறாங்க. அப்படிப்பட்ட ஸ்டாலினே தோற்கடிக்கப்பட்டிருக்காரு அப்படிங்கிறது தான் இங்கே ஹைலைட்டான ஒரு விஷயம். அதே மாதிரி கிட்டத்தட்ட எல்லா அமைச்சர்களும் காலை வரைக்குமே பின்னிலையில் இருந்தாங்க. ஜெயிப்பாங்களா ஜெயிக்க மாட்டாங்களாங்கிற மாதிரியான ஒரு ரேஸுங்கிறது நடக்க ஆரம்பிச்சிருச்சு. ஒரு சில அமைச்சர்களை தாண்டி பல பேர் வந்து தோல்வி முகத்தில் தான் இருக்காங்க. மதுரையில் பிடிஆர் அவர்கள் வந்து தோல்வியை சந்திச்சிருக்காருங்க.
அவரை எதிர்த்து தீவிரமாக பிரச்சாரம் பண்ணிக்கிட்டு இருந்த அதிமுக கூட்டணியை சார்ந்த சுந்தர் சி கூட ஜெயிக்கலைங்க. தாவேகா வந்து ஜெயிச்சிருக்கு. இப்படி பிடிஆர் மாதிரி பல அமைச்சர்கள் தோற்றுருக்காங்க, முன்னாள் எம்எல்ஏக்கள் தோற்றுருக்காங்க. இதெல்லாம் எதை காட்டுதுன்னா திமுக ஆட்சியில் மக்கள் கோபத்தில் இருந்திருக்காங்க. இப்போ திமுக பல நன்மையான திட்டங்களை கொண்டு வந்திருந்தாலும் திமுகவுடைய ஆட்சியில் நிகழ்ந்த பல விஷயங்கள் மக்களுக்கிட்ட கொந்தளிப்பை ஏற்படுத்தியிருக்கு. அதோடைய வெளிப்பாடாக தான் வந்து இந்த முறை தேர்தல் முடிவுகள் அப்படிங்கிறது வந்திருக்கு. அதனால் எந்த இடத்துல கடந்த முறை ஆட்சியில் பெரிய அளவுக்கு தவறு செஞ்சுருக்காங்க அப்படிங்கிறத திமுக அனலைஸ் பண்ண வேண்டிய காலகட்டத்தில் அவங்க இருக்காங்க. திமுக மட்டும் இல்லை, அதிமுகவும் இது அதிகமாக செய்யணும். ஏன்னா மக்கள் வந்து தெளிவாக வந்து தீர்ப்பளிச்சிருக்காங்க. நீங்கள் யாராக வேணால் இருக்கலாம், எப்படிப்பட்டவங்களாக இருக்கலாம், எவ்வளோ வசதி வாய்ப்புகள் உள்ளவங்களாக இருக்கலாம், வந்துட்டு கார்லேயே போகிறவங்களாக இருக்கலாம். ஆனால் நீங்கள் எல்லாருமே எங்களுக்கு வேலை செய்கிறதுக்கு தான் இருக்கீங்க. நாங்கள் நினச்சா உங்களை ஆட்சியிலையும் உட்கார வைக்க முடியும், ஆட்சியில் இல்லாமலேயும் ஆக்க முடியுங்கிறத பதிவு பண்ணியிருக்காங்க. இந்த தேர்தலில் ஒரு சாதனை மட்டும் நிகழ்த்தலைங்க தாவேகா, பல சாதனைகளை நிகழ்த்தியிருக்காங்க. 50 ஆண்டுகள் இருந்த திராவிட கட்சிகளுடைய ஆட்சி அப்படிங்கிறது இன்றைக்கி கேள்விக்குறியாக இருக்குது. ஃபுல் மெஜாரிட்டியில் தாவேகா ஜெயிக்கலை அப்படின்னாலும் அதிக சீட்ஸ் ஜெயித்த கட்சி தமிழ்நாட்டில் இப்போ எந்த கட்சினா அது தாவேகா தான். அதுக்கடுத்து பல புதிய முகங்களை எம்எல்ஏவாக மாற்றிருக்கிறது தாவேகா. தாவேகாவில் பார்த்தீங்க அப்படின்னா 35லேருந்து 60 வயதுக்குட்பட்ட 25 பேர் முன்னிலையில் இருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் அதிகமான யங்ஸ்டர்ஸ் எம்எல்ஏவாக மாறியிருக்காங்க தாவேகாவால். முதல் முறையாக அவங்க சட்டசபைக்குள்ளே காலடி எடுத்து வைக்கிறாங்க. இதுவரைக்கும் 2 கட்சிகள் ஆட்சி செஞ்சப்போவும் இந்த பர்சன்டேஜ் வந்து குறைவாக தான் இருந்துச்சு. ஆனால் தாவேகா அதை மாற்றிருக்கு. அதேமாதிரி தாவேகா வேட்பாளர்கள் நிறுத்தப்பட்டிருக்கிறதுலையும் நிறைய மாற்றங்கள் அப்படிங்கிறது இருந்துச்சு. மற்ற கட்சிகள் மாதிரியே எங்கெல்லாம் கேஷ் பேஸ்டு ஓட்டெலாம் எங்கே இருக்குது அப்படிங்கிறத அனலைஸ் பண்ணி தான் வேட்பாளர்கள் நியமிக்கப்பட்டிருந்தாலும் பல இடங்களில் அதை முறியடிக்கக்கூடிய விதத்தில் வந்து வேட்பாளர்கள் நிறுத்தப்பட்டாங்க. அவங்கெல்லாம் வெற்றி முகத்தை நோக்கி நகர்ந்துக்கிட்டு இருக்காங்க. இதுவும் ஒரு மிகப்பெரிய ஒரு சேஞ்சு தான் அது. இதில் பல இடங்களில் பார்த்திங்கன்னா வேட்பாளர் யார் அப்படிங்கிறது மக்களுக்கு தெரியலைங்க. விஜய், விசில் சிம்பிள், இது 2 மட்டும்தான் தமிழ்நாட்டு மக்களுக்கு தெரிஞ்சிருக்கு. தெளிவாக அந்த சிம்பிள் போய் மக்கள் மனசில் பதிஞ்சிருக்கு. எப்படி உதயசூரியன் ரெட்டை இலை அப்படிங்கிறது மறக்க முடியாத சின்னமாக கண்ணை மூடிக்கிட்டு போய் வயசானவங்களும் அந்த சின்னத்தில் குத்துவாங்கன்னு சொல்லுவாங்களோ, அதே மாதிரி விசில் சின்னத்துக்கு ஓட்டுகள் போய் விழுந்திருக்கு. ஃபார் எக்ஸாம்பிள் சொல்லணுன்னா ஸ்ரீரங்கம் தொகுதியில் ரமேஷ் அப்படிங்கிறவர் தாவேகா சார்பாக போட்டியிடுறார். இவர் செங்கல்பட்டு மாவட்டத்தை சார்ந்தவர். விஜய் வந்து என் மேலே நம்பிக்கை வச்சு அங்கே போய் நில்லுன்னு சொல்கிறார். அங்கே போய் நிற்கிறாரு. தன்னுடைய சொந்த வீட்டை அடமானம் வச்சு அதில் வந்த காசை வச்சு தேர்தலை சந்திக்கிறார். தேர்தல் முடிஞ்சதுக்கப்புறமா தோற்றுருவோன்னு நினச்சி பயந்து அழுதவருங்க அவர். இன்றைக்கி அவர் வெற்றி பெற்றுட்டார். ஏன்னா காரணம் விஜய் முகத்துக்காகவும் தாவேகாவுடைய விசில் சின்னத்துக்காகவும் விழுந்த ஓட்டுகள் அவரை வெற்றி பெற வச்சிருக்கு. சென்னை வந்து திமுகவுடைய கோட்டைன்னு சொல்லுவாங்க. எப்போவுமே சென்னை திமுகவுடைய கைக்குள்ளே தான் அடங்கியிருக்கும். ஆனால் 2-3 தொகுதிகளை தாண்டி முழுமையாக சென்னை தாவேகாவுடைய கட்டுப்பாட்டுக்குள்ளே போயிருக்கு. எழும்பூர் எடுத்து பாருங்கள், திமுகவுடைய கோட்டைங்க. திமுகவில் தான் எப்போவுமே ஜெயிப்பாங்க. ஆனால் இந்த முறை தாவேகா சார்பாக ராஜ்மோகன் அதில் வந்து வெற்றி பெற்றிருக்கார். இந்த தேர்தல் வந்து பல ஷாக்கிங்கான விஷயங்கள்லாம் கொண்டு வந்திருக்குங்க. நாம் தமிழர் வந்து 15 வருடம் அரசியல் பண்ணியிருக்காங்க. 15 வருடங்களில் அவங்க கடந்த முறை தேர்தலை சந்தித்தப்போ 8% வந்து அவங்க வாங்கியிருந்தாங்க. இந்த 8% அப்படிங்கிறது நாம் தமிழருடைய வாக்கு வங்கியாக தான் நான் பார்த்தேன். கருத்தியல் ரீதியாக தான் நாம் தமிழருக்கு ஓட்டு போடுறவங்க இருப்பாங்க. ஒரு 1% 2% தான் வந்து சரி இந்த வாட்டி நம்ம நாம் தமிழருக்கு போடலாமே அப்படின்னு நினச்சி போடுறவங்களாம் இருப்பாங்க. ஆனால் சீமானுடைய கருத்தை உள்வாங்கிக்கிட்டு அதை புரிஞ்சுக்கிட்டவங்க தான் நாம் தமிழருக்கு ஓட்டு போடுவாங்கங்கிறது தான் என்னுடைய எக்ஸ்பெக்டேஷனாக இருந்துச்சு என்னை பொறுத்த வரைக்கும். ஆனால் இந்த தேர்தல் அதை உடச்சிருக்குங்க. இந்த தேர்தலில் நாம் தமிழருடைய ஓட் பர்சன்டேஜுங்கிறது 1% 2% குறையலாம், ஆனால் அதிகமாகிறதுக்கு தான் வாய்ப்பு இருக்குது அப்படின்னு நான் எக்ஸ்பெக்ட் பண்ணிட்டுருந்தேன். ஆனால் அது மொத்தமாக மாறி இருக்கு. 3.8% இந்த வீடியோவை நான் ஷூட் பண்ணிகிட்டு இருக்கக்கூடிய சமயத்தில் 3.8% அளவுக்கான வாக்குகளை தான் நாம் தமிழர் கட்சி வந்து பெற்றிருக்காங்க. கிட்டத்தட்ட 4-5% அளவுக்கான ஓட்டை வந்து இழந்திருக்காங்க நாம் தமிழர் கட்சி. ஏன் இவ்வளோ பர்சன்டேஜ் குறைஞ்சிருக்கு அப்படிங்கிறத அலசி பார்க்க வேண்டிய இடத்துக்கு நாம் தமிழர் கட்சியும் தள்ளப்பட்டிருக்கு. ஸோ விஜயுடைய வருகைங்கிறது தமிழக அரசியல் களத்தையே மாற்றி அமைச்சிருக்கு. ஒட்டுமொத்தமாக ஆட்டத்தை களைச்சி போட்டு எல்லா கட்சியுமே சுய பரிசோதனை செஞ்சுக்க வேண்டிய இடத்துக்கு தள்ளியிருக்காரு விஜய். ஒரு சில கட்சிகளுக்கு வேறு ஒரு புறக்காரணங்கள் கூட இருக்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள் எடுத்தோன்னா நாம் தமிழர் கட்சிக்கு சிம்பிளே ஒரு பெரிய பிரச்சனை. முதல்ல கரும்பு விவசாயி அவங்களுடைய சின்னமாக இருந்தது. அதுக்கப்புறம் மைக் சின்னம்ங்கிறது அவங்களுக்கு வந்து அங்கீகாரத்தை பெற்று தந்தது. ஆனால் 2 சிம்பிளையும் விட்டுட்டு இன்னொரு விவசாயி, கலப்பை விவசாயியை வந்து தேர்ந்தெடுத்தாங்க நாம் தமிழர். பல இடங்களில் விவசாயிங்கிறது மட்டும் தான் மைண்டில் ரெஜிஸ்டர் ஆயிருந்தது. நிறைய பேர் கரும்பு விவசாயி தான் நாம் தமிழர் அப்படின்னு நினச்சிக்கிட்டு இருந்திருக்காங்க. அதனால் எந்த சிம்பிளுக்கு ஓட்டு போடுறோம் அப்படிங்கிறதே தெரியல. கரும்பு விவசாயியை இந்த தேர்தலில் வந்து எந்த கட்சிக்கும் ஒதுக்கீடு செய்யாதீங்கன்னு கடிதமாக தான் அவங்க கொடுத்துருக்காங்களான்னு தெரியல. பல இடங்களில் கரும்பு விவசாயி சிம்பிள்லையுமே சுயேட்சை வேட்பாளர்கள் மாற்று கட்சியை சார்ந்தவங்களாம் நின்றுருக்காங்க.
அவங்களுக்கு ஓட்டுங்கிறது பிரிஞ்சு போய் விழுந்திருக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. ஸோ களத்தில் இப்படி முரண்பாடுகள் இருந்ததும் தாவேக்காவுக்கு ஒரு ப்ளஸ்ஸாக மாறி இருக்குது. ஆனால் இந்த ப்ளஸ்னால தான் இவ்வளோ பெரிய வெற்றிங்கிறது தாவேக்காவுக்கு வந்திருக்கு அப்படின்னு பிளைண்டாக நம்மளால் எடுத்துக்க முடியாது. நான் திரும்பவும் அதை தான் சொல்லுவேன். மக்கள் இந்த 2 கட்சிகளுக்கு மாற்றாக ஒரு புதிய கட்சி வரணுங்கிற எதிர்பார்ப்பில் இருந்திருக்காங்க. தொடர்ந்து இந்த கட்சிகளுடைய ஆட்சிங்கிறது அவங்களுக்கு தொய்வை ஏற்படுத்தியிருக்கு. அவங்க ஏமாற்றத்தை சந்தித்தவர்களாக இருந்திருக்காங்க. அதற்கான மாற்று இவர் தான் அப்படின்னு சொல்லி விஜயை தேர்ந்தெடுத்திருக்காங்க அப்படிங்கிறது தான் இதில் நமக்கு தெரியுது. இப்போ விஜய்க்கு தான் பெரிய அளவுக்கான பொறுப்புங்கிறது அவருடைய ஷோல்டரில் ஏறி இருக்கு. பல மற்ற கட்சிகளிலிருந்து வந்தவங்க அவருடைய கட்சியில் இருந்தாலும் பல புதிய முகங்களும் அவருடைய கட்சியில் இருக்காங்க. முதல் முறையாக ஆட்சியை நோக்கி அவங்களுடைய கட்சி நகர்ந்துக்கிட்டு இருக்கு. ஆட்சி அமைக்கிறது அவங்கள தான் இருக்கும். இழுபறி ஏற்படக்கூடிய சூழல் இருந்தாலும் அதுக்கான பாசிபிலிட்டிஸ் அவங்களுக்கு தான் அதிகமாக பிரைட்டாக இருக்குது. ஆட்சிக்கு வந்ததுக்கு பிறகு தெளிவான ஆட்சி அவர் கொடுத்தா அவர் அசைக்க முடியாத கட்சியாக தமிழ்நாட்டில் இன்னும் பெருசாக வளர்கிறதுக்கான வாய்ப்பு அவருக்கு இருக்குது. ஏற்கனவே பெருசாக வளர்ந்துட்டார், இன்னும் பெருசாக வளர்கிறதுக்கு வாய்ப்பு அவருக்கு பிரைட்டாக இருக்குது. ஏன்னா அவர் மேலே பல விமர்சனங்கள் வைக்கப்படுது. மக்கள் சார்ந்து அவர் சிந்திக்கிறது இல்லை, மக்கள் பிரச்சனையில் அவர் குரல் எழுப்புறது இல்லைங்கிற மாதிரியான பல விஷயங்கள் அவர் மேலே குற்றச்சாட்டுகளை வைக்கப்படுது. ஆனால் அதெல்லாம் அவர் பவர் கையில் இல்லாதனால அவர் சைலண்ட் பிளேயராக இருந்திருக்கலாம். ஆனால் இப்போ அவர் கையில் பவர் வரப்போகுது. அதை சரியாக பயன்படுத்தி தமிழ்நாட்டு மக்களுக்கான ஒரு சரியான ஆட்சி அவர் தந்தார் அப்படின்னா அவர் தமிழ்நாட்டில் தவிர்க்க முடியாத மாற்று அரசியல் சக்தியாக தொடர்ந்து நிலை பெற்றிருப்பார் அப்படிங்கிறதுல மாற்று கருத்தே கிடையாது. ஏற்கனவே மற்ற கட்சிகள் சொல்லியிருந்த வாக்குறுதிகளை தான் தன்னுடைய வாக்குறுதிகளாகவும் தந்திருந்தார் தாவேகா விஜய். ஆனால் ஏற்கனவே இருக்கக்கூடிய ஸ்கீம்ஸ் இருக்கு இல்லையா, அதெல்லாம் நிறுத்தாமல் அதை இன்னும் தொடர்ந்து நடத்தி மக்களுக்கு இன்னும் நல்லது செய்யக்கூடிய ஆட்சியை அவர் தரணும். சரி, இப்போ ஆட்சின்னு சொன்ன உடனே ஆட்சி அமைக்கிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் என்ன அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம். இப்போ வரைக்கும் இந்த வீடியோ ஷூட் பண்ணிகிட்டு இருக்கிற வரைக்கும் 109 தொகுதியிலேருந்து 110 தொகுதி வரைக்கும் முன்னிலையில் தாவேகா இருக்காங்க. அப்படி இப்படி கணக்கு பண்ணால் கூட ஒரு 109 சீட் அவங்க ஜெயிச்சிட்டாங்க அப்படின்னா கூட இன்னொரு 9 சீட் அவங்களுக்கு தேவைப்படும். இந்த 9 சீட்டும் மற்ற சின்ன கட்சிகள் சின்ன சின்ன இடங்களில் ஜெயிச்சிருக்காங்க இல்லையா. அதாவது இப்போது விசிகே ஒரு இடத்துல ஜெயிச்சிருக்காங்க. பாமக பார்த்திங்கன்னா 4லேருந்து 5 இடங்கள் முன்னிலையில் இருக்காங்க. காங்கிரஸ் பார்த்திங்கன்னா 4 தொகுதியில் முன்னிலையில் இருக்காங்க, ஒரு தொகுதி ஜெயிச்சிட்டாங்க. இந்த கட்சிகள்லாம் நாங்கள் விஜயோட கூட்டணி வைக்கிறோம் அப்படின்னு சொல்லி அவங்க கூட்டணியிலேருந்து ஏற்கனவே அவங்க இருக்கக்கூடிய கூட்டணியிலேருந்து வெளியில் விஜயோடு சேர்ந்து கூட்டணி அமைச்சாங்க அப்படின்னா அந்த கூட்டணி மூலமாக அவங்க ஆட்சியை அமைக்கலாம். அவர் கட்சி ஆரம்பித்த சமயத்திலே கூட்டாட்சி அப்படிங்கிற ஒரு கொள்கையை அறிவித்தார். அதாவது இந்த 2 கட்சிகளும் பார்த்திங்கன்னா எப்போவுமே அவங்க தான் மினிஸ்டர்ஸ் வச்சுருப்பாங்க. மற்ற கூட்டணி கட்சிகளுக்கெல்லாம் எம்எல்ஏ சீட்ஸ் மட்டும்தான் இருக்கும். இல்லை ஏதாவது வாரியத்துடைய தலைவராக நியமிக்கப்படுவாங்க. விஜய் என்ன சொன்னார்னா, என் கூட கூட்டணி அமைச்சிங்கன்னா நான் உங்களுக்கு ஆட்சியிலேயே பங்கு தருவேன், உங்களுக்கு மினிஸ்டர் பதவியெலாம் தருவேங்கிற மாதிரி அவர் சொல்லியிருந்தார். ஒருவேளை இப்போது அதுக்கான வாய்ப்பு இருக்குது அப்படின்னு சொல்லி விஜய் அதே ஸ்டாண்டில் நின்னார் அப்படின்னா இந்த கட்சிகள்லாம் அவங்களுடைய கூட்டணிகள்லேருந்து வெளியில் விஜய்க்கு ஆதரவு தெரிவிக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. அப்படி வந்ததுன்னா கூட்டணி ஆட்சி கூட்டாட்சி அப்படிங்கிற முறையில் ஆட்சி அமையும். இல்லை எங்களுக்கு ஆட்சியில் பங்கு இல்லைனாலும் பரவாயில்ல, நாங்கள் உங்களுக்கு ஆதரவு தெரிவிக்கிறோம் அப்படின்னு சொல்லி ஆதரவு தெரிவிக்கலாம். அப்படி இல்லை அப்படின்னா தொங்கு சட்டசபைங்கிறது நடக்கும். ஹங் அசம்பிளின்னு சொல்லுவாங்க. அதாவது இன்னொரு கட்சி வெளியிலேருந்து நாங்கள் ஆதரவு தெரிவிக்கிறோம் அப்படின்னு சொல்லுவாங்க. ஒரு புரியறதுக்காக சொல்கிறேன். அதிமுக நாங்கள் தாவேகாவுக்கு வெளியிலேருந்து ஆதரவு தெரிவிக்கிறோம் அப்படின்னு சொல்கிறாங்க அப்படின்னா அப்போது தாவேகா ஆட்சி அமைக்கலாம். ஆனால் அது கொஞ்சம் ரிஸ்க்கான விஷயம். தனிப்பட்ட முறையில் எந்த விதமான முடிவையும் தாவேகா எடுக்க முடியாத சூழல் வரலாம். இந்த வெளி ஆதரவு தரக்கூடிய கட்சி தான் ரொம்ப அழுத்தம் தரக்கூடிய ஒன்றா இருக்கும். ஸோ அந்த மாதிரி ஹங் பார்லிமெண்ட்டுங்கிறது நடக்கலாம். அப்படி இல்லை அப்படின்னா தாவேகா இப்போதைக்கு ஆட்சி அமைக்கிறதுக்கு கவர்னர் அழைப்பார். ஆனால் இத்தனை நாளைக்குள்ளே நீங்கள் உங்களுடைய மெஜாரிட்டியை நிரூபிச்சாகணும் அப்படின்னு சொல்லி கவர்னர் சொல்லுவார். அந்த மெஜாரிட்டியை நிரூபிக்கிறதுக்கான வேலையை தாவேகா செய்யணும். மற்ற கட்சிகளுடைய ஆதரவை எப்படியாவது வாங்கி மெஜாரிட்டியை நிரூபிக்கணும். அதுக்கான பாசிபிலிட்டி இருக்குது. இது 3மே இல்லை அப்படின்னா 4வதாக இருக்கக்கூடிய ஆப்ஷன் எங்கேயும் மெஜாரிட்டி கிடைக்கல. அதனால் திரும்பவும் எல்லோரும் ஒரு ஆட்சி அமைக்கிற வரைக்கும் பிரசிடென்ட் ரூல் தமிழ்நாட்டில் அமலாக்கப்படலாம் அப்படின்னு சொல்லிடுவாங்க. அப்படி வந்துட்டால் பிரசிடென்ட்டுடைய டைரக்ட் கண்ட்ரோலுக்குள்ளே தமிழ்நாடு வந்துடும். அது இன்னும் ரிஸ்க்கு. அதெல்லாம் நடக்காது. இமிடியேட்டாக ஏதாவது ஒரு கூட்டணி ஆட்சி தான் அமையும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். இன்றைக்கி நைட்டு வரைக்கும் எப்படி இந்த எண்ணிக்கை அப்படிங்கிறது நடந்துகிட்ருக்கோம். தேர்தல் முடிவு கம்ப்ளீட்டாக வர்றதுக்கு நைட் ஆகிடும். நைட்டு வந்ததுக்கப்புறமா கம்ப்ளீட்டாக அனலைஸ் பண்ணி என்னென்ன பாசிபிலிட்டிஸ் இருக்குது, என்னென்ன பாசிட்டிவ்ஸ் இருக்குது, என்னென்ன நெகட்டிவ்ஸ் இருக்குது, எல்லா கட்சிகளுடைய பெர்ஃபார்மன்ஸ் எப்படி இருக்குது அப்படிங்கிற கம்ப்ளீட் டேட்டாவை நாளைக்கோ இல்லை நாளை மறுநாளோ தெளிவாக அனலைஸ் பண்ணி உங்களோட நான் ஷேர் பண்ணுறேன். அது கண்டிப்பாக உங்களுக்கு ஒரு நல்ல இன்சைட்டாக இருக்கும். ஆனால் ஒன்று மட்டும் நிச்சயம், உண்மையிலேயே பயங்கர ஷாக்கிங்கான ஒரு இன்சிடெண்ட்டை தரமாக வெயிட்டாக செஞ்சு விட்டுருக்காரு விஜய்.
திரு ஸ்டாலின் அவர்கள் வந்து காங்கிரஸோட நடந்த கூட்டணி பேச்சுவார்த்தைக்கு அப்புறமா வந்து சோலி முடிஞ்சதுங்கிற மாதிரி ஒரு ஆக்ஷன் பண்ணியிருப்பார். ஆனால் அது அவருக்கே அவர் பண்ணிக்கிட்டாராங்கிற மாதிரி தான் எலெக்ஷனுடைய ரிசல்ட்டுங்கிறது வந்திருக்கு. இப்படி நினச்சி பார்க்க முடியாத எதிர்பாராத விஷயங்கள் தமிழ்நாட்டு அரசியலில் இன்றைக்கி நடந்திருக்கு. இந்த மாதிரியான அதிர்ச்சி சம்பவம் நம்ம லைஃப்பில் கூட கண்டிப்பாக நடக்கும். அதனால தான் ஹெல்த் இன்சூரன்ஸும் டேர்ம் இன்சூரன்ஸும் கண்டிப்பாக போட்டு வச்சுக்கணும். நான் திரும்ப சொல்கிறேன், நமக்கு இருக்கிற ஃபினான்ஷியல் பர்டனில் இருந்தாலும் அவசியமாப்பா அப்படின்னு நம்ம யோசிச்சுட்ருப்போம். ஆனால் அதெல்லாம் யோசிக்காமல் இந்த இன்சூரன்ஸ்லாம் கண்டிப்பாக எடுத்து வச்சுக்குவாங்க. இப்போ அதை பற்றி தெரியாது. திடீர்னு ஏதாவது ஒரு நடந்துச்சுன்னா, நடக்கக்கூடாது, நடந்துருச்சுன்னா அப்பா நம்ம அப்போ போட்டு வச்சது நல்லதுடா, நமக்கு காப்பாற்றிக்கிட்டு இருக்கு அப்படிங்கிற ஒரு கான்ஃபிடன்ட் நமக்கு கொடுக்கும். ஆனால் மறந்துடாமல் இன்சூரன்ஸுங்கிறத எடுத்துக்கோங்க. ஹெல்த் இன்சூரன்ஸும் டேர்ம் இன்சூரன்ஸையும் பல கம்பெனிஸோட கம்பேர் பண்ணி உங்களுக்கு பெஸ்ட்டாக சூட் ஆகிறத எடுத்துக்கிறதுக்கான லிங்க்குங்கிறத டிஸ்கிரிப்ஷன்லையும் கமெண்ட்லையும் பின் பண்ணியிருக்கேன், செக் பண்ணுங்கள். கீழே தெரியக்கூடிய QR கோடை ஸ்கேன் பண்ணி கூட நீங்கள் அதை பற்றின டீட்டெயில்ஸ் தெரிஞ்சுக்கலாம். மறந்துடாமல் இன்சூரன்ஸ் அப்படிங்கிறத எடுத்துருங்க. சரி, ஓகே பிக் பாஸ், நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி ரிசல்ட் வந்ததுக்கப்புறமா கம்ப்ளீட்டாக டேட்டாவோடு உட்காந்து எல்லாத்தையும் அனலைஸ் பண்ணி ஒரு வீடியோ வரப்போகுது. வெயிட் பண்ணுங்கள், அது உங்களுக்கு கண்டிப்பாக சூப்பராக இருக்கும். அடுத்த வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். பை.